ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒன் பீஸ் மங்கா சாப்டர் 1181 ஸ்பாய்லர் தான் பார்க்க போறோம். நேற்று இந்த வீடியோ போட்டிருக்கணும், பட் நேற்று வந்து 3 ஷார்ட்ஸ் ஒரு லாங் வீடியோ போடனால என்னால் அதுக்கப்புறம் பேச முடியல. ஸோ அதனால தான் நேற்று என்னால் இந்த வீடியோ போட முடியாமல் போயிட்டு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஸ்பாய்லருக்குள்ள போகலாம். போன சாப்டரை விட இந்த சாப்டர் வந்து மரண பங்கமாக இருக்கும்னு நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்பாய்லருமே இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இந்த சாப்டரோட டைட்டில் வந்து கார்டன் ஈவில். இந்த சாப்டர் ஃபுல்லுமே வந்து லோக்கி அண்ட் ஈமு ரெண்டு பேர்த்த தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே மாறி மாறி வேற லெவலில் ஃபைட் பண்ணுறாங்க. அதுபடி இப்போதைக்கு லோக்கியுமே வந்து ராக்னீர் மூலமா ஈமுவை கிரஷ் பண்ண ட்ரை பண்ணுறான். அட்டாக் பண்ணி மொத்தமாக கிரஷ் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் ஈமு என்ன பண்ணுறான்னா பிளாக் ஃப்ளேமை உருவாக்கி அந்த ராக்னீர் வெப்பனை வந்து ஸ்டாப் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஈமு என்ன பண்ணுறான்னா அவன் பாடி சைஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாடி சைஸை வந்து பெருசாக மாற்றுறான். நமக்கு தெளிவாக தெரியும் லோக்கி வந்து நார்மல் ஜெயிண்ட் கிடையாது, ஒரு ஏசியன் ஜெயிண்ட். இப்போ லோக்கியோட சைஸுக்கு வந்து ஈமு வந்து அவன் பாடி சைஸை வந்து பெருசா மாத்துறான். இந்த ஒரு விஷயம் எனக்கு அந்த அளவுக்கு சர்ப்ரைஸா இல்லவே இல்லை. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் லோக்கியால வந்து சைஸை அல்டர் பண்ண முடியும்ட்டு. அதுபடி இப்போதைக்கு அவன் சைஸை அல்டர் பண்ணி லோக்கியோட சைஸுக்கு மாறி இருக்கான். இப்போ ரெண்டு பேருமே ஈக்குவலா வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் ஈக்குவலா நின்று ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று இருப்பாங்க, பட் ஸ்டில் ஹைட் டிஃபரண்ட் இருக்கும் பாத்தீங்களா. பட் இப்போ ஹைட் டிஃபரன்ஸ் இல்லாம வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் ரெண்டு பேரும் வேற லெவல்ல அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஈமுவுமே ஒரு ஜெயிண்ட் சோட உருவாக்குறான். சோ ஆல்ரெடி அவங்கிட்ட ஒரு சோடு இருக்குது, அதை தாண்டி இன்னொரு சோட உருவாக்குறான். அந்த சோட நேம் வந்து நிமிசிஸ், ரொம்பவே பெருசா இருக்குது. அண்ட் மியாக் சோடு இருக்கு பாத்தீங்களா, அந்த சோட மாதிரி இருக்கு நமக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. லைக் பிளாக் சோடு இருக்கும் பாத்தீங்களா, பிளாக் பிளேடு அந்த மாதிரி இருக்கு நமக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த சோட வச்சு நம்ம லோக்கியோட செஸ்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த செஸ்ட வந்து குத்தி கிழிக்கிறான் ஈமு. அண்ட் குறிப்பா ஈமு வந்து அந்த சோடு மூலமா யூஸ் பண்ணக்கூடிய அட்டாக் வந்து அப்படியே மியாக் யூஸ் பண்ணக்கூடிய அட்டாக் மாதிரி சொல்றாங்க. மேபி மியாக் தான் வந்து இவங்கள பத்தி காப்பி அடிச்சிருக்கலாம், பட் ஸ்டில் இப்போ இந்த இடத்துல வந்து மியாக்கோட சோடு மாதிரி இருக்குது, மியாக்கோட அட்டாக் மாதிரி இருக்குன்னு நமக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது மூலமா மியாக்க ப்ராப்பரா காமிக்கவே வந்து அவன் பவர் ஸ்கேல் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. இதை தாண்டி ஒரு விஷயம் வந்து சுத்திட்டு இருக்குது. நம்ம மீஹாக்கு, ஈமு, ராபின் மூணு பேருக்குமே ஒரே மாதிரி கண்டு இருக்குது. அண்ட் அவங்க நேமோட மீனிங்மே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரே மாதிரி வரும். பேட் சம்பந்தப்பட்டதா வரும், டீமன் சம்பந்தப்பட்டதா வரும்ட்டு ஒரு தியரி சுத்திட்டு இருக்குது. நான் இதை பத்தி தனியாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். அண்ட் நான் ரீசெண்டா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். அந்த ஷார்ட்ஸ் வீடியோல வந்து மொத்தமா மூணு பிளாக் சோடு தான் இருக்குன்னு மென்ஷன் பண்ணிருப்பேன். பிளாக் பிளேட் இருக்கதா மென்ஷன் பண்ணிருப்பேன். அப்போ ஒரு சப்ஸ்கிரைபருமே கமெண்ட் பண்ணியிருந்தாரு, இல்ல ப்ரோ ஒன் பீஸ் யூனிவர்ஸ்ல வந்து ஏகப்பட்ட பிளாக் சோடு இருக்குது, பிளாக் பிளேட் இருக்குன்ட்டு. அப்படி கிடையாது ப்ரோ. ஏன்னா நீங்க பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து ஆர்மன் ஹாக்கியை வந்து அந்த சோட கூட கோட் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க. அதுதான் உங்களுக்கு வந்து பிளாக் பிளேட் மாதிரி இருக்கும், பிளாக் பிளேட் மாதிரி இருக்கும். மற்றபடி அது பிளாக் பிளேட் கிடையாது, பிளாக் சோடு கிடையாது. மொத்தமா ஒன் பீஸ் யூனிவர்ஸ்ல வந்து இது வரைக்கும் மூணு பிளாக் சோடு யூசர்ஸ் தான் காமிச்சிருக்காங்க. ஒன்னு மியாக்கு, ரெண்டாவது ரியூமா, இப்போதைக்கு வந்து நம்ம ஈமு. மொத்தமா 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. இப்போ ஈமுமே லோக்கியோட செஸ்ட்ல வந்து சோட வச்சு குத்துனதுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ எப்பவுமே ஹியூமனிட்டிக்கு வந்து ஒரு டிசைர் உண்டு, பவர் மேல ஒரு டிசைர் உண்டு. அந்த பவர் வந்து அவங்களை எதுக்கு கொண்டு போகுதுன்னா, எதுக்கு லீட் பண்ணி கொண்டு போகுதுன்னா கரப்ஷனுக்கு லீட் பண்ணி கொண்டு போகுது, கரப்ஷனுக்கு லீட் பண்ணி கொண்டு போகுது. அது மூலமா அவங்களுமே வந்து ஈஸியா பவர் அப்டேன் பண்றாங்க. அண்ட் குறிப்பா வந்து ஹியூமனிட்டி வந்து ஒப்பந்தங்கள் பண்ணிக்கிட்டாங்க. இந்த 3 விஷயமும் பவர், அப்புறம் கரப்ஷன், அப்புறம் வந்து இந்த ஒப்பந்தங்கள், இந்த 3 விஷயமும் ஒண்ணா நடக்க போச்சுல, ஒண்ணா வந்து இருக்க போச்சுல வந்து டோமினேஷன் வந்து ரைஸ் ஆகுதுன்ட்டு, டோமினேஷன் வந்து கிரியேட் ஆகுது. அவங்க தான் எல்லாமேன்ட்டு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல ஈமு சொல்றான் பாத்தீங்களா, அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க ரியல் லைஃப்ல வந்து மேட்ச் பண்ணி பார்க்கலாம். சோ பவர்க்கான ஒரு விஷயத்துல வந்து கரப்ஷன் உருவாகுது. கரப்ஷன் வந்து வர போஸ்ட்ல ஒப்பந்தங்கள் பண்றாங்க. ஒப்பந்தங்கள் பண்ண போஸ்ட்ல இந்த 3 ஒண்ணா உருவாக போஸ்ட்ல ஒரு டோமினேஷன் கிரியேட் ஆகுது. நம்மளோட தமிழ்நாட்டிலயும் இருக்குது, அதே மாதிரி வெளிநாட்டிலயும் இருக்குது. நீங்க நல்லா திங்க் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பவர், கரப்ஷன், டோமினேஷன் இது எல்லாமே எதை உங்களுக்கு குறிக்குதுன்ட்டு உங்களுக்கு தெரியவே தெரியும் நினைக்கிறேன். தமிழ்நாட்டிலயும் இருக்குது அண்ட் உலகம் ஃபுல்லுமே இருக்குது. நான் வந்து பர்டிகுலரா ஒரே ஒரு இடத்த மட்டும் சொல்லவே இல்லை, ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லவே இல்லை, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிடாதீங்க. பட் இது எல்லாமே ரியல் லைஃப்ல அப்படியே இருக்குது. இதை கேட்ட லோக்கியமே வந்து நான் அவ்வளவு சீக்கிரமா சப்மிட் பண்ண மாட்டேன், யாரு கீழேயும் சப்மிட் பண்ண மாட்டேன்ட்டு. அதுக்கு ஈமுமே ரிப்ளை பண்றான். சோ ட்ரூ ஹாப்பினஸ் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா டோமினேஷன் கீழ வர புஷ்ல தான் ட்ரூ ஹாப்பினஸ் வரும்ட்டு. அப்சல்யூட்லி ரியல் லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயம், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயம் வந்து அப்படியே மேட்ச் ஆகுது. ஓட எப்படி கரெக்டான டைம்ல கொடுத்தாரு எனக்கு தெளிவா தெரியல, பட் பக்காவா இருக்குது. இப்படி ஈமு லோக்கியும் பேசிட்டு இருக்க புஷ்ல ஈமு இருக்காம்ல, அவன் பழைய விஷயங்களை திங்க் பண்ணி பார்க்கறான். ஜாய் பை கூட இருந்த விஷயத்தை திங்க் பண்ணி பார்க்கறான். சோ ரெண்டு பேருமே வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், வாடா போடான்னு சொல்ற அளவுக்கு கிடையாது, மாமா மச்சான் சொல்ற அளவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.
அண்ட் ஜாய்பேயோட ஃபேஸை வந்து நமக்கு ரிவீல் பண்ணல, இன்னுமே சில்லோட தான் காமிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில, அதாவது ஜாய்பேக்கும் ஈமு இடையில வந்து ஒரு கான்வர்சேஷன் போகுது. அப்ப ஈமுவுமே கோவப்பட்டு சத்தம் போட்டு பேச ஆரம்பிக்கிறான், ஜாய்பே இது வந்து கரெக்ட் இல்லன்ட்டு. இப்படி அவன் பழைய விஷயங்களை திங்க் பண்ணிட்டு இருக்கான். அதாவது நம்ம ஈமு வந்து ஜாய்பே கூட இருந்த விஷயத்தை திங்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம லோக்கி என்ன பண்றானா, ஈமு வந்து அட்டாக் பண்றான். எப்படி அட்டாக் பண்றானா, ஆடம் ட்ரீ இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஆடம் ட்ரீல வச்சு அடி அடின்னு போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அது மூலமா ஈமுவுமே அந்த ஆடம் ட்ரீல வந்து பதிஞ்ச மாதிரி மென்ஷன் பண்றாங்க. லைக் வந்து கொஞ்சம் உள்ள போன மாதிரி, ஆடம் ட்ரீக்குள்ள போன மாதிரி நமக்கு சொல்றாங்க. அந்த டைமை யூஸ் பண்ணி லோக்கியுமே வந்து டிராகன் ஃபார்முக்குள்ள போறான். டிராகன் ஃபார்முக்குள்ள போயிட்டு தோர் ஹையம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். தண்டர் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். பயங்கரமான ஒரு அட்டாக். அந்த அட்டாக் மூலமா ஈமுக்கு வந்து செமையா டேமேஜ் ஆகுது. பட் ஸ்டில் சாப்டரோட எண்ட்ல வந்து நம்ம ஈமு இருக்காம்ல, சிரிச்சுக்கிட்டே வெளியே வரான். அந்த அட்டாக்ல வந்து சர்வே ஆயிட்டான், சிரிச்சுக்கிட்டே வெளியே வரான். அண்ட் ஈமுவுமே நீ திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டியான்ட்டு. மேபி நம்ம ஈமு வந்து லூஃபியை பத்தி கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது. சாப்டர் எண்ட்ல லூஃபி இங்க வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெளிவா தெரியல. ஏன்னா ஈமு சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்து நீ ரிட்டர்ன் வந்துட்டியான்னு சொல்றான். இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்குது. எதை பார்த்து மீன் பண்றான்னு நமக்கு தெளிவா தெரியல. பட் கரெக்டா இவ்வளவு விஷயங்கள் தான் இந்த ஸ்பாயிலர்ல இருக்குது. இந்த சாப்டரோட எண்ட்ல வந்து பிரேக் நமக்கு சொல்லிருக்காங்க. ஏன்னா ஏதோ ஒரு ஹாலிடே போகுதான், மேகசின் ஹாலிடே போகுதான். அதனால நெக்ஸ்ட் வீக் நமக்கு பிரேக்னு சொல்லிருக்காங்க. லைக் கோல்டன் வீக் ஆஃப் ஹாலிடே, அதனால வந்து பிரேக்னு சொல்லிருக்காங்க. இப்போதைக்கு இவ்வளவு விஷயங்கள் தான் இந்த ஸ்பாயிலர்ல இருக்குது. இந்த ஸ்பாயிலர்ல வந்து நமக்கு ஒரு விஷயம் சூப்பரா இருந்துச்சு. ஈமுவும் நம்ம ஜாய்பியும் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்ட்டு. அண்ட் நம்ம ஈமு வந்து பிளாக் பீட் யூஸ் பண்ணதும் சூப்பரா இருந்துச்சு. இந்த ஸ்பாயிலரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க.